இந்த உலகத்தில் கிரியேட்டிவாக இருக்கிறது சாபக்கேடு கைஸ். ஆனால் அந்த கிரியேட்டிவாக இருக்கிறவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிரியேட்டிவாக இல்லாத ஆளுங்களுக்கு வந்து இந்த உலகமே ஒரு சாபமாயிடும். இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்டிங் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைஸ் டாக்ஸ் அப்படின்றதுல வந்து நிறைய சிஇஓஸ் கூட பாட்காஸ்ட் பண்ணுறோம். கரியர்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, செக் இட் அவுட். கிரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து அந்த டேர்ம் வந்து டைல்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ எவ்ரிடே லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருமே வந்து வி திங்க் தட் ஓகே வி ஆர் சம் வாட் கிரியேட்டிவ், இந்த விஷயத்தில் நம்ம ஏதோ ஒன்று கிரியேட்டிவாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கான்செப்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்றதுக்கு வந்து வி ஹேவ் டு ஹேவ் த கிரியேட்டர்ஸ் மைண்ட். ஒரு எக்ஸாம்பிள் இதில் புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து வரைகிறவங்க, நல்லா வரைகிறவங்க நிறைய பேர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து கிரியேட்டிவாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் வரைகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வரைகிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் கிரியேட்டிவிட்டி, அது வந்து இட்ஸ் அ ஸ்கில். நீங்கள் எப்படி வந்து ஒரு சிற்பத்தை செதுக்குறீங்களோ இல்லை வந்து ஒரு பொருள் எடுத்து அந்த பக்கம் வந்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு வேலை. ஸோ அந்த வேலைக்கு தேவையான ஒரு ஸ்கில் வந்து வரைகிறது அப்படின்றது தான். இப்போ இந்த வரைகிறத வந்து எப்படி வந்து அப்போ கிரியேட்டிவாக இல்லையர் ஆகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுக்குறீங்க இல்லை என்னை பார்த்து நீங்கள் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன கிரியேட்டிவிட்டி இருக்குது? ஸோ என்ன நீங்கள் வந்து அப்படியே வரைகிறீங்க, தத்ரூபமாக வரைகிறீங்க, ஃபோட்டோ மாரி வரைகிறீங்க, ஸோ அவ்வளோ அழகாக வரைகிறீங்க அப்படின்னா யூஆர் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். நீங்கள் வந்து ஒரு நல்ல கலை தேர்ந்த வரைகிறவர், உங்களுக்கு யூ ஹேவ் த ஸ்கில் ஃபார் இட். பட் கிரியேட்டிவிட்டின்னா என்னன்னா, இப்போ என்னையே வந்து ஒரு ஏலியன் மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னா வந்து நான் எப்படி இருப்பேன்? ஸோ இன்னும் வந்து 60 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன்? ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கிடையாது, ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது, நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளாம் சொந்தமாக யோசிச்சு யூகிச்சு ஒரு விஷயத்தை வந்து செய்கிறோம். ஸோ அப்போ வந்து இட் பிகம்ஸ் a கிரியேட்டிவ் ஆர்ட் ஒர்க். அதாவது கிரியேட்டிவிட்டிக்கு வந்து இட் நீட்ஸ் a கிரியேட்டர்ஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரியேட்டர்ஸ் மைண்டுன்றது வந்து சும்மா ஒரு நாளைக்கு வந்து 2 நிமிஷம் வருது, 3 நிமிஷம் வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் நோ கைஸ். இதை வந்து ஒரு இன்வென்டர் எப்படி வந்து இப்போ நிக்கோலா டெஸ்லா எடுத்துக்கோங்க, ஜிடி நாயுடு எடுத்துக்கோங்க, கடந்து வந்த பாதையில் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்வென்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து காலையில் இன்வென்டர், ஈவினிங் வந்து ஒரு கிளர்க்காக இருக்காங்க, அப்புறம் வந்து லாயராக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க லைஃப் அதிலே டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஹிஸ்ட்ரியில் மறைஞ்சு போயிருப்பாங்க. பட் அவங்களோட ஒர்க் வந்து இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய பேரோட ஒரு ரெஃபரன்ஸாக வந்து இருந்திருக்கும். தட்ஸ் வை தே கால்டு இன்வென்டர்ஸ். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு கனவு அதுவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி கிரியேட்டர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹார்ட் ஃபார் தெம் டு கோ அண்ட் டூ நான் கிரியேட்டிவ் ஒர்க். அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு பார்ட் ஆஃப் த டைமில் வந்து நான் ட்ராயிங் வந்து நல்லா ஃபுல் டைமாக, அதாவது ஒரு எப்போவுமே ட்ராயிங் காம்படிஷன்ஸ் போகிறது இந்த மாதிரி பண்ணுறப்ப என்னால் வந்து நான் கிரியேட்டிவாக ஒரு ஒர்க்கை வந்து செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணி எழுதுறது, ஒரு விஷயத்தை வந்து சும்மா பார்த்து காப்பி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாமே வந்து அது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் பீயிங் ஹூ ஐ ஆம் இன்சைட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இட் வில் பி வெரி ரிவோல்ட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீயிங் கிரியேட்டிவாக இருக்கிறப்ப வந்து இட்ஸ் ஹார்ட் டு சர்வைவ். ரியல் வேர்ல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கிரியேஷன் வில் ஒன்லி கெட் அக்செப்டட் வென் லாட் ஆஃப் பீப்புள் லைக் இட். புதுசாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுங்க, பட் அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து மார்க்கெட் பண்ண தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அது மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது பிடிக்கணும். அவங்களோட ஐடியாலஜியோ இல்லை அவங்களோட ஃபிலாசபியோ வந்து நீங்கள் வந்து அகெயின்ஸ்டாக போனீங்க அப்படின்னா வந்து டசன்ட் மேட்டர் ஹவு குட் யுவர் ஒர்க் இஸ், எவ்வளோ கிரியேட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் த ரெகக்னிஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றதுல மூலியமாக வந்து ஒருத்தர் வந்து க்ரோ ஆகணும். ஸோ பிகாஸ் இன்சைட் தம் தே ஆர் ஜஸ்ட் அ கிரியேட்டர். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப ஒருத்தங்க கிரியேட்டிவிட்டி மூலியமாக வளரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் டூ ஹார்ட். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு சாபக்கேடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நான் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு கிரியேட்டர் இல்லைன்னா அந்த உலகமே சாபமாயிடும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பீக் ஆஃப் தி எமோஷன் நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. நம்மள நிறைய பேருக்கு வந்து ஏன் இளையராஜா பாட்டு பிடிக்குது, பழைய ஏஆர் ரஹ்மான் பாட்டு பிடிக்குது, கண்ணதாசன் பாட்டு பிடிக்குது, ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்மளை தாண்டி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷமோ துக்கமோ கோவமோ வரப்போ வந்து நம்மளுக்கு திடீர்னு போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, லெட்ஸே வந்து என் கூடயே ஒருத்தங்க இருந்தாங்க, லெட்ஸே நிறைய லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ஆசையாக லவ் பண்ணி இத்தனை வருஷம் லவ் பண்ணி அந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு, இல்லை யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்றப்ப அந்த துக்கத்தை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும், அந்த துக்கத்தை வந்து நம்ம உணரணும், அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்றப்ப வந்து அதுக்கு தேவையான வார்த்தைகளோ அதுக்கு தேவையான கவிதைகளோ அது நம்மள்ட்ட வந்து அன்னைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கவிஞர் ஆக முடியாது. ஸோ அப்போ என்னென்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் ஒன்றும் இல்லை பழைய இளையராஜா பாட்டில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கமெண்ட் செக்ஷனில் போட்டவங்க யாருமே வந்து இளையராஜாவோ இல்லை வந்து கண்ணதாசனோ வைரமுத்துவோ கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் வந்து அந்த பாட்டுக்கு அவங்க வந்து ஈவன் 2024 கூட போய் கமெண்ட் போடணும். ஸோ அந்த பாட்டு பிறக்கிறப்ப அவங்க பிறந்து கூட மாட்டாங்க வந்தப்போ. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கிரியேட்டர்ஸ் வந்து நான் கிரியேட்டர்ஸோட த மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸுக்கு வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்காக இருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து ரியாலிட்டி கேஸ். அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க கடந்து அந்த போகிறதுக்கு அந்த சோகத்தை வந்து தாண்டி போகிறதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக அங்கே ஒரு ஆளே இருக்காது. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சொல்கிற மாதிரி இதேமாரி ஒரு சோகத்தில் வந்து நான் என்ன தான் யார் கூட உட்காந்து ஆறுதலாக பேசி என்ன பண்ணியிருந்தாலும் சரி அது எனக்கு ஈடியனே கிடையாது. ஸோ அதே இடத்துல வந்து நான் ஒரு இளையராஜா பாட்டோ அதே என்னோட சோகத்தை என்னோட வழியை வந்து சொல்கிற அளவுக்கான ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வரிகளோ
ஒரு மியூசிக்கோ வந்து கொடுக்குற அந்த கம்பேனியன்ஷிப் அப்படின்றது வந்து வேறு எதுவுமே கொடுக்காது. ஸோ பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து அந்தமாரி ஒரு தேவை வரப்போ தான் வந்து இவங்களோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுது. பட் அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து நம்ம கூத்தாடின்றோம், இவங்களை வந்து நம்ம பொழைக்க தெரியாதவன்னு சொல்கிறோம், திறமை முடிஞ்சு போச்சுன்றோம், சரக்கு தீர்ந்து போச்சுன்றோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அசால்ட்டாக ஈஸியாக வந்து அவங்கள அப்படியே தூக்கி போட்டுறோம். பட் என்னென்னா அவங்க செய்கிற அந்த வேலையை வந்து நம்ம செய்ய முடியாது. அவங்க வந்து அந்த டைமுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் வந்து அவங்க க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது ஒரு எத்தனை வருஷம் கழிச்சும் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்காக இருக்குது. எத்தனையோ பேருக்கு வந்து கடந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தனக்கு தானே வந்து பேசிக்கிற ஒரு சுச்சுவேஷனை சுற்றி ஆள் கூட இல்லாதப்போ வந்து அவங்க கூட நிற்கிறாங்க அப்படின்றது வந்து தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பீயிங் சம்ஒன் வெரி கிரியேட்டிவ் அண்ட் தே ஸ்டில் டச்சிங் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ உங்கள் ஃபேமிலியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தங்க வந்து இஃப் யூ see them truly creative அப்படின்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், help them survive because one day வந்து they'll help you survive as well. Thank you so much for all the love and support guys. We'll catch up again in another video. Thank you. Cheers.